அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரிந்த நபர் மனம் மாறி அவர்களுடைய மனது உங்கள் மேல் அலைப்பாய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரிந்த நபர் உங்கள் மேலே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க, அவங்க திரும்ப வருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அவங்கள திரும்ப வரவழைக்கணும், முன்ன போல் என்கிட்ட அன்பாக பாசமாக பேசணும் பழகணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களும் சரி ஆண்களும் சரி, இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த வசிய எந்திரத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கணவன் மனைவி இடையே பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போகிறவங்களும் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஊதி பெருசாக்கி அதையே காரணமாக வச்சு பிரிஞ்சு போகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களையும் திரும்ப வர வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டாங்க. திடீர்னு மனசு மாதிரி எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணையோ பையனையோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற பையனையும் பொண்ணையோ சரி பண்ணலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க தன்னுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணலனாக்கா பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும். அப்போ தான் பலன் தரும், இல்லைன்னா பலன் தராது. தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணுறது, செஞ்சு பார்க்குறது, செஞ்சு தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு பண்ணுறதுலாம் பலன் இருக்காது. உண்மையாக முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு கொண்டு பண்ணுங்கள். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். இதற்கு உண்டான நாள் நேரம் இடம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பேனாக இருந்தால் போதும். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மொத்தம் 3 எந்திரங்கள் வரையணும். 1 பத்தாது, 3 எந்திரங்கள் வரையணும். ஒரே டைமில் வரைஞ்சி முடிச்சிடுங்க. பேர்கள்லாம் எழுத வேண்டியிருக்கும். அம்மா பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர். ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் பழகியிருப்பாங்க லவ்வர்ஸ், அவங்க மாத்திரம் அம்மா பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணணும். அப்படி தெரியலனாக்கா என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இது நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த வசிய முறைக்கு போயிடலாம். ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கோடு போடுங்க, இங்கே ஒரு கோடு போடுங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க. இது நம்ம ஊரில் இந்த தாயக்கட்டம் விளையாடுற மாதிரி இருக்கும் அது. ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது. இங்கே 786 போடுங்க. 786 786 786. இங்கே 18 போடுங்க. நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இங்கே 17, இங்கே 5, இங்கே 3, இங்கே 9, 4, 2, 1. இங்கே யா முக்கல்லிபல் கலூப் அப்படின்னு போடணும். யா முக்கல்லிபல் கலூப். இங்கே யா வதுது அப்படின்னு போடணும். யா வதுது. இங்கே உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், அம்மா பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களை விட்டு பிரிந்த நபர், மனைவியோ கணவனோ காதலனோ காதலியோ, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேர் இங்கே போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க.
ஹவ்வா ஆங்கிலத்தில் இப்படி வரும். இது வந்து தமிழ் எழுத தெரியாதவங்க ஆங்கிலத்தில் பெயர்கள் எழுதுவாங்க, அவங்களுக்காக இந்த ஹவ்வா வந்து இப்படி போடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய நண்பர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம், உங்களுடைய தோழிகளுக்காக கூட நீங்கள் பண்ணலாம், உங்களுடைய உறவுகளுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, சண்டை, பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா பண்ணுங்க. அக்கா தங்கைக்குள்ளே பிரச்சனைனாக்கா பண்ணுங்க. மாமியார் மருமகள் கூட அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பண்ணுங்க. உன்னுடைய நண்பர், என்னுடைய சிறு வயதிலேருந்து பழகிய நண்பர், பல வருடமாக பழகிய நண்பர் என்னை விட்டு பிரிந்து விட்டார்னாக்கா பண்ணுங்க. உங்களுடைய தோழி, உங்களுடைய உயிர் தோழி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க பழைய மாதிரி எங்கிட்ட பேசணும் பழகணுன்னாக்கா பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு வசிய முறை இது. வெறும் வசிய முறைனாக்கா காதலன் காதலி அதுவும் கிடையாது. இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிற நபர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களை நொடி பொழுதுகளில் அவர்களுடைய மனதை மாற்றி உங்களிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். இங்கே மேலே இருக்கிறது வந்து யா முக்கல்லிபல் கலூப், இங்கே வந்து யா வதூது, மீதியெல்லாம் நம்பர்ஸ் தெளிவாக தெரிஞ்சுட்டுருக்கும் உங்களுக்கு. இந்த வரைஞ்சி 3 எந்திரங்கள் வரையணும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து 3 எந்திரங்கள் வரைங்க. தனிமையில் உட்காந்து முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். கவனத்தை சிதற விடாதீங்க, பாதியிலலாம் எந்திரிக்காதீங்க. இது வரையும் போதோ எழுதும் போதோ கரெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா தயவு செஞ்சு வேறு பேப்பரில் வரைங்க. இதிலேயே கண்டினியூ பண்ணாதீங்க, பலன் தராது. வரைஞ்சி 3 எந்திரங்கள் வரைஞ்சி முடித்த அப்புறம் ஒவ்வொரு எந்திரமும் தனித்தனியாக இப்படி சின்னதாக மடித்து டேப்போ நூலோ போட்டு சுற்றிடுங்க. நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. டேப்போ நூலோ போட்டு நல்லா சுற்றிட்டு 3 எந்திரங்களையும் தனித்தனியாக சுற்றிட்டு, ஒன்று வந்து பாரமான பொருளை கீழே வைக்கணும், ஒன்று வந்து புதைக்கணும், ஒன்று வந்து எரிக்கணும். இந்த 3ம் ஒரே டைமில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம். இல்லை உடனே என்னால் பண்ண முடியும் அப்படின்னாக்கா உடனே பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இம்மிடியேட்டாக ரிசல்ட் இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இம்மிடியேட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. இம்மிடியேட்டாக வேலை செய்ய ஆரம்பித்து உடனே உங்களுக்கு பலன் தரக்கூடியது. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். இது வந்து ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது ஒரே நாளில் 2-3 பேர் கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் மற்றவர்களுக்காக இது பண்ணால் பலன் தராது. அவங்கவுங்க பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களே பண்ணிக்கிட்டால் தான் பலன் கிடைக்கும். ஆகையால் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.